வெல்கம் டு பசுமை வெனில். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவில் இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 4 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி கூட செம்பருத்தி பூ இதழ்கள் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சந்தக மரத்தில் நம்ம நெரிக்கும் போது நமக்கு அருந்து வராமல் நல்லா வரும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி அந்த மாவில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இல்லை நீங்கள் எல்லாமே பச்சரிசியாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்து அரைச்சிக்கலாம். நான் எதுக்காக 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா, சந்தக மரத்தில் நெரிக்கும் போது டைட்டாக இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இட்லி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கலர் பார்த்திங்களா, ஒயிட் கலரில் இல்லாமல் லைட் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போது நம்ம இந்த இட்லி சூடாக இருக்கும் போதே எடுத்து சந்தக மரத்தில் போட்டு நெரிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். ஒன்றா டீ போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி எல்லாமே நெரிச்சு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலையும் நெய்யும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ செம்பருத்தி பூ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இப்போது தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டான செம்பருத்தி பூ இடியாப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.